இதில் நீங்கள் கேட்கவிருப்பது எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய விகடன் பிரசுரத்தில் வெளியான மறைக்கப்பட்ட இந்தியா என்ற முக்கியமான புத்தகத்திலிருந்து ஒரு கட்டுரை. கட்டுரையின் தலைப்பு இண்டிகோ புரட்சி. காலனி ஆதிக்கம் இந்திய மக்களின் அடிப்படை பண்புகளில் பலவற்றை மாற்றி அமைத்திருக்கிறது. பல்வேறு வித உணவுப் பயிர்களை விளைவித்து வந்த விவசாயிகளை வற்புறுத்தி பணப்பயிர்களை பயிரிட வைத்தது பிரிட்டிஷ் அரசு. நீலச்சாயம் எடுப்பதற்காக வங்காளத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் அவிரி செடியை கட்டாயப்படுத்தி பயிரிடச் செய்தனர். அதுதான் இந்திய விவசாயம் பணப்பயிரை நோக்கி வைத்த முதல் அடி. அதற்கு முன் விவசாயிகள் எவரும் பணம் கிடைக்கும் என்பதற்காக மட்டும் எந்த பயிரையும் விளைவிக்கவில்லை. நிர்பந்தம் காரணமாக விவசாயம் செய்யவும் இல்லை. இந்தியாவில் 6 லட்சம் ஏக்கரில் அபினி செடிகளை விளையச் செய்து சீனாவுக்கு அனுப்பி கொள்ளை லாபம் சம்பாதித்த பிரிட்டிஷ் அரசு அடுத்த இலக்காக களம் இறக்கியது சாயம் தயாரிக்க பயன்படும் அவிரி செடியைத்தான். நீலப் போராட்டம் எனும் அவிரி விவசாய பிரச்சினை இந்தியாவின் காலனிய வரலாற்றில் மிக முக்கியமானது. இண்டிகோ விற்பனையில் கொள்ளை லாபம் அடைந்த பிரிட்டிஷ் வணிகர்கள் பணப்பயிரான அவிரியை மட்டுமே பயிரிடும்படி விவசாயிகளை கட்டாயப்படுத்தினர். இதற்காக ஏழை விவசாயிகளின் நிலம் அபகரிக்கப்பட்டது. சீரான விவசாயமற்ற காரணத்தால் உணவுப் பயிர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு செயற்கை பஞ்சம் உருவானது. இங்கிலாந்தின் லாபத்துக்காக இந்திய விவசாயிகள் அல்லல்பட்ட இண்டிகோ உற்பத்தி வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பாடம். அவுரி என்னும் குறுஞ்செடியினம் இந்தியாவில் தென்னாட்டிலும் வங்காளத்திலும் அதிகமாக பயிராகும் தாவரம். அவிரி செடி சுமார் 3 அடி உயரம் வரை வளரும். இதன் இலைகள் ஆவாரம்பூ செடியின் இலையைப் போல இருக்கும். அதன் பூக்கள் வெளிரிய மஞ்சள் நிறமாகவும் காய்கள் முதிர்ச்சி அடையும் போது கருப்பு நிறமாகவும் இருக்கும். அவுரியின் இலை மற்றும் காய்கள் மலச்சிக்கல் நோயை குணப்படுத்தும் வல்லமை கொண்டவை. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன் நெல் அறுவடைக்கு பிறகு அந்த நிலத்தில் அவிரி பயிரிடுவார்கள். மீண்டும் உழவு ஆரம்பிக்கும் போது அவிரியையும் சேர்த்து உழுவார்கள். அது ஒரு சிறந்த பசுந்தாள் உரம். அப்படிப்பட்ட அவிரி செடியில் இருந்துதான் நீலச்சாயம் தயாரிக்கப்படுகிறது. பருத்தி துணிகளுக்கு அடர் நீல வண்ணச்சாயம் ஏற்ற அவிரி செடியே அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவில் பண்டைக்காலம் தொட்டே இண்டிகோ ஏற்றுமதி பொருளாக இருந்திருக்கிறது. கிரேக்கம் மற்றும் ரோம் நகரங்களுக்கு இந்தியாவில் இருந்து இண்டிகோ ஏற்றுமதி செய்யப்பட்டதை பற்றிய சரித்திர குறிப்புகள் இருக்கின்றன. நீலச்சாயம் இடப்பட்ட துணிகள் கடற்கரை பகுதிகளில் வாழ்பவர்களுக்கு ஏற்றது. குளிர்ச்சி தரக்கூடியது என்பதுடன் அது பல நாடுகளில் சீருடையாக இருந்தது. நீல நிற துணிகளுக்கு பெரும் கிராக்கி இருந்தது. ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, ரஷ்யா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் நீல நிறச்சாயமிட்ட துணிகளை அதிக அளவில் இறக்குமதி செய்தன. இவர்களுக்கான இண்டிகோ இந்தியா, ஜாவா மற்றும் மத்திய அமெரிக்க நாடுகளில் இருந்து கிடைத்தன. அந்த காலத்தில் சிவப்பு, கருப்பு, நீலம் ஆகிய 3 நிறங்களே சாயமிடுவதற்கு பிரதானமாக பயன்படுத்தப்பட்டன. அவற்றில் அவிரி செடியின் இலையில் இருந்து தயாரிக்கப்படும் நீலச்சாயத்துக்கு பெரும் கிராக்கி இருந்தது. தொழிற்புரட்சி காரணமாக உருவான நெசவு ஆலைகள் துணி உற்பத்தியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின. இங்கிலாந்தின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்தியாவில் அவிரி செடி உற்பத்தி செய்யப்படவில்லை. எனவே அதற்காக நிறைய நிலங்களை கையகப்படுத்தி அவிரி செடி விவசாயத்தை பிரதான தொழிலாக மாற்ற பிரிட்டிஷ் அதிகாரிகள் திட்டமிட்டனர். இதற்காக 4 மாவட்டங்களை முதன்மையான களமாக அடையாளம் கண்டனர். பீகார் மாநிலத்தில் முசாஃபர்பூர், தர்பாங்கா, சம்பரான், சரண் ஆகிய 4 மாவட்டங்களில் விளையும் அவிரியின் சாயம் மிகவும் உயர்தரமாக கருதப்பட்டது. ஆகவே இந்த மாவட்டங்களில் உள்ள நிலங்களை கையகப்படுத்தி அங்கு சாயத்தோட்டங்களை பிரிட்டிஷ்காரர்களே உருவாக்கினர். அதற்கு துணையாக உள்ளூர் ஜமீன்தார்களை இழுத்து கொண்டனர். ஒரு சாயத்தோட்டம் என்பது 1000 முதல் 10,000 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டது. 4 லட்சம் ஏக்கர்
நிலப்பரப்பில் இந்த மாவட்டங்களில் அவுரி பயிரிடப்பட்டது. இதில் உள்ளூர் விவசாயிகள் 1.5 லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட்டனர். அதை நிர்வகிக்க 700 பிரிட்டிஷ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் விளைவித்து தரும் அவுரி மூலம் கிடைக்கும் லாபம் முழுவதும் 16 பிரிட்டிஷ் வணிக கம்பெனிகளுக்கே போய் சேர்ந்தன. எங்கோ இங்கிலாந்தில் உள்ள பிரிட்டிஷ் முதலாளி கொள்ளை லாபம் சம்பாதிக்க இந்திய விவசாயிகள் அவுரி விவசாயம் செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர். அவுரி செடி பயிரிட மறுத்த விவசாயிகளின் நிலம் பறிமுதல் செய்யப்பட்டது. சிலரை கொடூரமான முறையில் துன்புறுத்தி கொலை செய்தனர். அவுரி செடியை பயிரிட்டு அதில் இருந்து சாயம் தயாரிப்பது ஏழை விவசாயிகள் என்றாலும் அதை நிர்வாகம் செய்வது பிரிட்டிஷ் அதிகாரிகள்தான். தேயிலை தோட்டங்களைப் போலவே அவுரி தோட்டங்களும் ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷ் வணிகர்களின் கைகளில் இருந்தன. ஒரு சாயத்தோட்டத்தின் அதிகாரி மேனேஜர் என்று அழைக்கப்பட்டார். அவர்தான் தோட்டத்தின் பொறுப்பாளர். அவரே விவசாயத்தை நேரடியாக கண்காணிப்பவர். அவருக்கு கீழே ஏஜெண்ட் எனப்படும் உதவி அலுவலர் இருப்பார். அவரும் இங்கிலாந்தில் இருந்து வேலைக்காக அழைத்து வரப்பட்ட வெள்ளைக்கார இளைஞராகத்தான் இருந்தார். இருவரும் இணைந்து அவுரி செடி விவசாயத்தை மேற்பார்வை செய்வர். இந்த பணியில் விவசாயிகளை ஒத்துழைக்க வைக்க ஜமீன்தார்களின் ஆதரவு முக்கிய தேவையாக இருந்தது. அதற்கு பிரதி உபகாரமாக இங்கிலாந்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட மது, துப்பாக்கி மற்றும் பட்டம் பதவிகள் ஜமீன்தார்களுக்கு வழங்கப்பட்டன. இண்டிகோ மேனேஜர் எப்போதும் ஒரு சர்வாதிகாரி போலவே நடந்து கொள்வார். விவசாயிகள் கொத்தடிமைகள் போல நடத்தப்பட்டனர். விவசாயிகளுடன் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை சமாளிக்க வேண்டி பிரிட்டிஷ் வணிகர்கள் 400 பேர் கொண்ட ஒரு குதிரைப்படையும் இருந்தது. அந்த படை அவுரி தோட்டங்களில் ரோந்து சுற்றி கொண்டே இருக்கும். ஏதாவது பிரச்சனை என்றால் அதை வன்முறையால் அடக்கி ஒடுக்குவார்கள். பங்களா, 24 வேலையாட்கள், பல்லக்கு, வேட்டையாட துணைக்கு ஆட்கள், கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாடும் மைதானம் ஆகிய வசதிகள் மேனேஜருக்கு செய்து தரப்பட்டிருந்தது. மேனேஜர்களில் சிலரே குடும்பத்துடன் சாயத்தோட்ட பங்களாவில் தங்கியிருந்தனர். மற்றவர்கள் தனியாக வசித்தனர். சிலர் இந்திய பெண்களில் சிலரை ஆசை நாயகியாக வைத்து கொண்டிருந்தனர். டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் அறுவடை செய்து வைத்திருந்த அவுரி செடி இலைகள் விற்பனைக்காக கல்கத்தா கொண்டு செல்லப்பட்டன. அதுதான் மையச்சந்தை. இந்தியாவின் எல்லா பகுதிகளில் இருந்தும் அங்கு விற்பனைக்கு வரும் அவுரி செடியை வாங்குவதற்காக இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வணிகர்கள் கல்கத்தாவில் குவிந்து இருப்பார்கள். உற்பத்தி செலவை விட 200 மடங்கு லாபம் சம்பாதித்தரும் பொருளாக அவுரி செடி விளங்கியது. பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நிலத்தை ஆழமாக உழுது அவுரி விதைப்பார்கள். இதற்கான விதைகள் வெளி மாவட்டங்களில் இருந்து விலைக்கு வாங்கப்படும். மே மற்றும் ஜூன் மாதங்களில் அவுரி வளர்ச்சியடையும். முதல் அறுப்பு ஜூன் மாதமும் அடுத்த 2 அறுப்புகள் அடுத்த மாதங்களிலும் நடக்கும். இப்படி சேகரிக்கப்பட்ட அவுரியை மூட்டையாக கட்டி மாட்டு வண்டிகளிலும் படகிலும் ஃபேக்டரிகளுக்கு கொண்டு செல்வார்கள். அங்கே அது பதப்படுத்தப்பட்டு கெட்டி பாலங்களாக மாற்றப்பட்டு கல்கத்தாவுக்கு அனுப்பி வைக்கப்படும். சாயத்தோட்ட ஏஜென்ட் எனப்படும் துணை மேலாளர் பதவிக்காக இங்கிலாந்திலிருந்து இந்தியா வந்த ரெய்ட் என்பவர் நினைவு குறிப்பு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் சாயத்தோட்ட ஏஜென்ட் என்பது கௌரவமான பதவி. இந்த வேலையை சிறப்பாக செய்து மேனேஜர் பதவியை அடைந்து விட்டால் கொழுத்த பணம் எனக்கு கிடைக்கும். அதை வைத்து இங்கிலாந்தில் பெரிய தொழிற்சாலையை என்னால் தொடங்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவுரி தோட்டங்களின் முக்கிய பிரச்சனை ஆட்கள் தட்டுப்பாடுதான். ஆகவே கிராமவாசிகள் வேறு எந்த வேலையும் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. அவுரி விவசாயத்தில் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர். 10 வயது சிறுவன் முதல் 80 வயது கிழவர் வரை அனைவருமே கட்டாய வேலை வழங்கப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனிக்கு போட்டியாக டச்சு வணிகர்களும் இண்டிகோ விற்பனையில் ஈடுபட்டதால் அவர்கள் விவசாயிகளை விலைக்கு வாங்க முயன்றனர். இந்த வணிகச் சண்டையில் பலியானது ஏழை விவசாயிகள்தான். காலச்சூடு இதழில்
வெளியான பசுமை புரட்சியின் கதை என்ற கட்டுரையில் ஆய்வாளர் சங்கீதா ஸ்ரீராம் இவ்வாறு எழுதியுள்ளார். 1750களில் இங்கிலாந்து ஆலைகளில் டன் கணக்கில் உற்பத்தியான பருத்தி துணிகளுக்காக இண்டிகோ சாயம் அதிக அளவில் தேவைப்பட்டது. அதுவரை இண்டிகோ வழங்கி வந்த அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அரசியல் காரணங்களால் தனது ஏற்றுமதியை குறைத்து கொண்ட பிறகு இந்தியாவில் அவுரி விளைவிப்பது அவசியமானது. வங்காள விவசாயிகள்தான் மீண்டும் கையில் சிக்கினர். உணவு பயிருக்கு பதிலாக இண்டிகோவை பயிர் செய்ய பலவந்தமாக வற்புறுத்தி அபினிக் கதையைப் போலவே விவசாயிகளின் மீது பல கொடுமைகளை இழைத்து தங்கள் சொந்த லாபத்துக்காக அவுரி விளைச்சலை பெருக்கிக் கொண்டனர். 19ஆம் நூற்றாண்டில் இண்டிகோ உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய மாநிலம் வங்காளம்தான் என்ற அளவுக்கு இந்த பயிர் அங்கு பயிரிடப்பட்டது. வங்காளத்தில் உள்ள ஃபரீத்பூர் மாவட்ட நீதிபதியான இடி லதூர் 1848இல் இப்படி குறிப்பிட்டுகிறார்: இங்கிலாந்தில் வந்து இறங்கும் ஒவ்வொரு இண்டிகோ பெட்டியின் மீதும் மனித இரத்தக்கரை படிந்திருக்கிறது. பல விவசாயிகள் உடல்களில் ஈட்டிகள் பாய்ச்சப்பட்டு இருக்கின்றன. பலர் சுட்டு கொல்லப்பட்டு இருக்கின்றனர். இவ்வாறு இண்டிகோ வியாபாரம் செய்வது இரத்தம் சிந்த வைக்கும் கொடூரமான முறை என்றே நான் கருதுகிறேன் என்கிறார். நிலைமை மிகவும் மோசமானதும் 1868ஆம் ஆண்டு இண்டிகோ கலவரங்கள் வெடித்தன. அதே சமயம் 1880இல் இரசாயன நீலச்சாயம் உற்பத்தி செய்யும் முறை கண்டறியப்பட்டது. பிறகு இண்டிகோவின் தேவை சரிந்தது. அதை நம்பியிருந்த விவசாயிகளின் வாழ்வாதாரங்களும் கூடவே சரிந்தன. 1895-96இல் வங்காளத்தில் 16 லட்சம் ஏக்கர் நிலத்தில் பயிராகிய இண்டிகோ 1905-6இல் 5 லட்சம் ஏக்கராக குறைந்தது. அவுரி தோட்ட தொழிலாளர்கள் பலர் வறுமையில் வாடிச் செத்தனர் என்கிறார் சங்கீதா ஸ்ரீராம். இத்துடன் இந்த கட்டுரை முடிந்தது. இதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்டுரை அவுரியின் வீழ்ச்சி என்பதை அடுத்த பதிவில் காண்போம்.